தவக்கால சிந்தனை. தவக்காலம் 1ஆம் வாரம் திங்கட்கிழமை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த கத்தோலிக்க வாழ்க்கையிலே நாங்கள் வாழும் பொழுதே எங்களுக்கு இறுதி தீர்ப்பிலே ஆண்டவர் கேட்கப் போகிற கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தான் இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் வாசிக்க கேட்கிறோம். நாங்கள் இறுதி தீர்ப்பின் போது ஆண்டவர் முன்னிலையில் நாங்கள் அனைவரும் பதில் கூறக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் வளமையாக ஒரு பரீட்சைக்கு போகிற பொழுது எங்களுக்கு வினாக்கள் தெரியாது. அந்த இடத்திற்கு சென்றவுடன் தான் என்னென்ன வினாக்கள் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். ஆனால் இறுதி தீர்ப்பின் போது ஆண்டவர் எங்களிடம் கேட்க இருக்கிற அனைத்து கேள்விகளும் வினாக்களும் திருவிவிலியத்திலே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனை நாங்கள் அறிந்து தெரிந்து அதன்படி வாழுவதற்கு தான் இந்த வாழ்க்கை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் இந்த தவ காலம் எங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துகின்ற ஒரு காலமாக இருக்கிறது. ஆகவே இந்த தவ காலத்திலே விசேட விதமாக நாங்கள் உணவில்லாதவர்களுக்கு, ஆடை இல்லாதவர்களுக்கு, வைத்தியசாலையிலே இருக்கின்றவர்களை பார்வையிடுவதற்கு, சிறைச்சாலைகளிலே உள்ளவர்களை பார்வையிடுவதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய நற்செய்தி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. ஆகவே இந்த தவக்காலத்தை வெறுமனே ஒரு சடங்காக, சம்பிரதாயமாக அல்லது வருடம் நாங்கள் கடைப்பிடிக்கின்ற ஒரு 40 நாட்களாக நாங்கள் பார்க்காமல் இதை அர்த்தமுள்ளதாக மாற்றுவதற்கு இன்றைக்கு நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்லுவதைப் போல நாங்களும் அந்த கேள்விகளுக்கு பதிலை தேடுகின்ற கத்தோலிக்கர்களாக நாங்கள் இருப்போம். ஆகவே இந்த கேள்விகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானித்து, ஒவ்வொரு நாளும் எங்களையே கேட்டு பார்த்து, அந்த கேள்விகளுக்கு விடையை காணுவதற்கு, விடையை அறிந்து கொள்வதற்கு இந்த தவ காலத்தை நாங்கள் ஒரு முன் உதாரணமிக்க காலமாக பாவித்து கொள்வதற்கு, பயன்படுத்துவதற்கு தேவையான அருளை கேட்டு மன்றாடுவோமாக. ஆமேன். தவக்கால சிந்தனை.